கோபேக் மோடி நான் சொல்கிறேன். மோடி காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்காமல் என் தமிழ்நாட்டுக்குள்ளே நான் வர மாட்டேன் என்று ஒரு சிறிய கட்சியினுடைய தலைவர் நான் அறிவிக்கிறேன். அது எப்படி உலகளாவே ட்ரெண்ட் ஆகுது? வேல்முருகனுக்காக ட்ரெண்ட் ஆகல, வேல்முருகனுடைய கருத்துக்காக ட்ரெண்ட் ஆகுது. அதே மாதிரி இப்போ வந்து சென்னிமலையில் 1725 பதவிகளில் 1600 பதவிகளுக்கான அந்த அப்ரண்டிஸ்க்கான வாய்ப்பை வந்து தமிழர்களுக்கு புறக்கணிக்கப்பட்டு வடவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம அனுமதிக்க முடியாது. இப்போ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிட்டியில் 60,000 பதவிகளில் இந்த 5 ஆண்டுகளில் தமிழர்கள் நிராகரிக்கப்பட்டிருக்காங்க, வடநாட்டுக்காரனுக்கு தான் இந்த பதவி வழங்கப்பட்டிருக்கிறது என்று நான் சொல்லுகின்ற போது என் தாய் தமிழ் இனம் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் கொதித்தெழுந்து அதற்காக தன் கருத்தை பதிவு செய்கிறான். அதனால தான் இன்றைக்கு 3 நாட்களாக தமிழ்நாட்டுக்கு அத்தனை ஊடகங்களிலும் வேல்முருகன் சிறுக போராடிய போது, அடி வாங்கிய போது, ரத்தம் சிந்திய போது, இந்த பிரச்சனைக்காக உள்ளிட்ட 17 வழக்குகளை சந்திக்கின்ற போது என்னை திரும்பி பார்க்காத தொலைக்காட்சிகள் ஒரு 5 நிமிடம் நேரம் ஒதுக்கி தாருங்கள் என்று நான் இருக்கிற இடம் தேடி வருகிறது என்று சொன்னால் வேல்முருகன் என்கிற தனிப்பட்ட நபருக்காக அல்ல, வேல்முருகன் எடுத்திருக்கிற கருத்தியலுக்காக, வேல்முருகன் எடுத்திருக்கிற கோட்பாட்டுக்காக, வேல்முருகன் எடுத்திருக்கிற நியாயமான தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை போராட்ட களத்திற்கான